கமல் அவர்கள் இப்போ வந்து நாடாளுமன்றத்தில் பேசிட்டு எம்பி பதவி ஏற்றுக்கிட்டு இப்போ இங்கே வந்திருக்காரு. இப்போ அவர் எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை கிரியேட் பண்ணுவாருன்னு நம்ம எதிர்பார்க்கலாம் சார்? இல்லை, நிறையா இனிமேல் லிப் லாக் படங்கள் நிறைய வரும். அவர் ஒரு அரசியல்வாதியா கட் பண்ணிட்டு போயிடலாம் சார். நம்ம இதெல்லாம் நாங்க போட முடியாது சார். நீங்க என்ன சார், நான் கேட்கிற கேள்விக்கும் சம்பந்தமே இல்லாம இல்லை, எனக்கு அவர் அரசியல்வாதியா பார்க்க தெரியல. மன்மத லீலையை வென்றார் உண்டோ, அதான் ஒரு படமே. ரெண்டாவது, விஜய் எங்கெங்க பிரச்சாரத்துக்கு போறாரோ அங்கெல்லாம் இவரை பயன்படுத்துவதற்காக ஐயா மு.க. ஸ்டாலின் முடிவு பண்ணியிருக்காரு. சிக்காகோவில் ஆங்கிலேய நடிகைகளோடு குத்தாட்டம் ஆடிட்டு இருப்பார் சார். அம்மா உங்களுக்கு என்ன அப்படின்னா, கமல் மாதிரி உங்களால நடிக்க முடியல, இந்த மாதிரிலாம் வந்து பண்ண முடியல அப்படின்றது உங்களுக்கு அந்த வருத்தம். அதனால தான் நீங்க நான் அப்படிலாம் நடிக்கவே முடியாதுமா, தெரியாதுமா. கேரளா ஸ்டோரிக்கு தேசிய விருது கிடைச்சிருக்கு. அதுக்கு பினராயி விஜயன் அவர்கள் பெரும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் நம்ம இதில் வந்து எந்த ஒரு கண்டனமும் தெரிவிக்கல. இல்லைம்மா, பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுக்க மத துவேஷத்தை, மத வெறுப்பை விதைத்து ஆட்சிக்கு வருவதற்கான ஒரு பயங்கரவாத அமைப்பு தான் பிஜேபி ஆர்எஸ்எஸ். பயங்கரவாத அமைப்பு. கலைப்புலி தானிட்ட ஒரு 500 கோடி ரூபாய்க்கு ஒரு பட்ஜெட் சொல்கிறாங்க. இந்த படத்தை நீங்கள் தயார் பண்ணுங்கள், 500 கோடி ரூபாய் சும்மா வச்சுக்கங்க. அந்த படம் ஓடினாலும் சரி ஓடலாம் சரி. என்னென்னா, கோயமுத்தூர் குண்டு வெடிப்பு, முஸ்லீம்கள் திட்டமிட்டு குண்டு வெடித்து கொலையாளிகளாக மாறினார். கவின் வெட்டி கொல்லப்பட்டான் திருநெல்வேலி. என்ன, அவனும் ஐடி படிச்சிருக்கான், அந்த பிள்ளையும் சித்தா டாக்டர், அவர் வெட்டவனும் ஐடி படிச்சிருக்கான். ஏன்டா வெட்டிக்கிறீங்க? பட்டியலின சாதியாக, ஒடுக்கப்பட்ட சாதியாக அவன் மேலே முத்திரை குத்தப்பட்டது. யாரா குத்துனா? இந்து சனாதனம் தான் குத்து. எதிர்த்து நிற்கிறவனுக்கு பேர் தாமா பறையன். இந்த சமூகத்தை, சமூக அவலங்களை எதிர்த்து நிற்கிற, இந்து மதத்தை எதிர்த்து நிற்கிறவன் தான் பேர் தான் பறையன். இப்போ அது சாதியாக மாற்றப்பட்டது. ஏன் பல்ல நிலங்களை பள்ளங்களை, புலிகளை நிலங்களை வைத்திருப்பவன் பேர் பள்ளன். இவன் எப்போ இவனை கொடுக்கப்பட்டவனா இருந்தான்? நீங்கள் பழனி கோயிலில் இன்னைக்கு வரைக்கும் முதல் மரியாதை தலப்பா கட்டி, முதல் மரியாதை தேவேந்திர குல வேளாளர். அப்போ அவன் எப்படி அவன் எஸ்சி ஆயிருப்பான்? கேரளா ஸ்டோரி என்ன நடக்குதுன்னா, கேரளாவில் அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் யார், கிறித்தவர்கள் யார்? யார்? 2 பேரும் சங்கிகளால் விரட்டப்பட்டவர்கள் இந்து மதத்திலிருந்து. 50 வருஷத்தில் இந்தியா முஸ்லீம் நாடாகிவிடும். அவர்கள் கருத்தடையே பண்ணுவதில்லை, குழந்தைகளை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். ஏடா, நீயும் பெற்றுக்க முயற்சி பண்ண. மோடி மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது? மோடி பொண்டாட்டியை விட்டுட்டு போயிட்டாரு, ஆளையா காணாம். என்ன வேண்டாம், மோடி பொண்டாட்டி வேண்டாமா? கேரளா ஸ்டோரிக்கு தேசிய விருது கிடைச்சிருக்கு. அதுக்கு பினராயி விஜயன் அவர்கள் பெரும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் நம்ம இதில் வந்து எந்த ஒரு கண்டனமும் தெரிவிக்கல. இது வந்து ஒரு படமாக பார்க்கலாமே, இது ஏன் நீங்கள் வேறு மாதிரி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பட்ட விமர்சனங்களும் இங்கே இருக்குது. பட் அட் த சேம் டைம் இது ஒரு மத சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை புண்படுத்துகிற மாதிரி இருக்குது. அந்த மதத்தை சார்ந்தவங்களை நீங்கள் வந்து கஷ்டப்படுத்துகிறீங்க, ஒரு அந்த மாதிரியான ஒரு இதுவாக இருக்குது. ஸோ இந்த படத்துக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப தப்பான ஒரு நோக்கத்தோட பார்க்கப்படுமே அப்படின்றது தான் இப்போ பேசப்படுற ஒரு விஷயம். இதுக்கு பின்னாடி என்ன சார்? இல்லைம்மா, பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுக்க மத துவேஷத்தை, மத வெறுப்பை விதைத்து ஆட்சிக்கு வருவதற்கான ஒரு பயங்கரவாத அமைப்பு தான் பிஜேபி ஆர்எஸ்எஸ். பயங்கரவாத அமைப்பு. நீங்கள் கலைப்புலி தானிட்ட ஒரு 500 கோடி ரூபாய்க்கு ஒரு பட்ஜெட் சொல்கிறாங்க. இந்த படத்தை நீங்கள் தயார் பண்ணுங்கள், 500 கோடி ரூபாய் சும்மா வச்சுக்கங்க. அந்த படம் ஓடினாலும் சரி ஓடலாம் சரி. எவ்வளவு? 500 கோடி. என்னன்னா, கோயமுத்தூர் குண்டு வெடிப்பு, முஸ்லீம்கள் திட்டமிட்டு குண்டு வெடித்து கொலையாளிகளாக மாறினார்கள். பாட்ஷா உட்பட பல பேரை. அதில் அந்த அத்வானி குண்டு வெடிப்பை இந்துக்களுக்கு எதிராக மாற்றுவதற்கு யாருக்கு 500 கோடி பேசுகிறாங்க? கலைப்புலி தானுக்கு. அவர் உங்கள் பாலிட்டிக்ஸில் நான் வரலங்க, 1000 கோடி கொடுத்தாலும் நான் வரலங்க, விலகிட்டார். அப்போ பிஜேபியோட நோக்கம் புரியுதா?
ஆர்எஸ்எஸ் சங்கி கூட்டத்தினுடைய நோக்கம் புரியுதா? அவர்கிட்ட ஒரு செம்மாந்த கொள்கை இல்லை. கம்யூனிஸ்ட்காரங்கிட்ட கம்யூனிஸ்ட் இருக்கு. உழைக்கும் மக்களுக்காக பல பேர் குண்டடி பிடி செத்துருக்கான் அந்த உரிமைகளுக்காக. பண்ணையார்களுக்கு எதிராக, ஜமீன்தார்களுக்கு எதிராக, பண்ணையை அடிமை செய்யக்கூடிய மக்களுக்கு பின்னாடி இருக்கிறவன் யார்? கம்யூனிஸ்ட். நான் இந்த மாதம் 5ஆம் தேதி லண்டனில் ஹைகேட் பகுதியில் ஒரு பெரிய சிமெண்ட்ரி ஒரு இடுகாட்டில் மார்க்ஸுடைய சமாதிக்கு வீர வணக்கம் பண்ணேன். உலக மக்களுக்காக அத்தனை பேருக்குமாக யோசித்தவன் தான் காரல் மார்க்ஸ். ஏன்னா கம்யூனிஸ்டுக்கு ஒரு அடையாளம் இருக்குது. ஆனால் பாஜகவுக்கு எந்த கொள்கையும் இல்லை. சனாதன கொள்கை, சாதிய கொள்கை, பிற்போக்குத்தனமான கொள்கை. நீங்கள் கவின் வெட்டி கொல்லப்பட்டான் திருநெல்வேலியில். என்ன, அவனும் ஐடி படிச்சிருக்கான், அந்த பிள்ளையும் சித்தா டாக்டர், வெற்றவனும் ஐடி படிச்சிருக்கான். ஏன்டா வெட்டிக்கிறீங்க? அவன் கீழ் சாதியாக்க, பட்டியலின சாதியாக, ஒடுக்கப்பட்ட சாதியாக அவன் மேலே முத்திரை குத்தப்பட்டது. யாரா குத்துனா? இந்து சனாதனம் தான் குத்துது. அப்போ நீ ஒழிக்க வேண்டிய இந்து சனாதனத்தை தானே. ஏன்டா கவினை கொள்ற? சுர்ஜித்துக்கு பார்த்து ஒரு கேள்வி, எஸ்சி என்ன கலரில் இருக்குது? யார் அதை உருவாக்குனா? எந்த நாயை கண்டுபிடித்தான்? எத்தனை உயிர்? இளவரசன் திவ்யா உடமலைப்பேட்டையில் 1000 பேருக்கு மத்தியில் வெட்டி கொள்றான். இது காலங்காலமா இருக்கு. காலங்காலம் யாரு? கத்திரிக்காய் காலங்காலம். எவன் கொடுத்தான் அந்த பட்டத்தை? எஸ்சி பட்டத்தை, பல்லர் பறையர் பட்டத்தை எவன் கொடுத்தான்? இந்து மதத்தை எதிர்த்ததுனால 1000 வருடங்களுக்கு முன்பு அவன் மேல் குத்தப்பட்ட முத்திரை தான் பல்லர் பறையன். எதையும் எதிர்த்து நிற்பவர் தான் பறையன், அது பட்டம். சுப்பிரமணிய சாமி சொல்றான், பிரபாகரி பறையா, எதிர்த்து நிற்கிறவனுக்கு பேர் தாமா பறையன். இந்த சமூகத்தை, சமூக அவலங்களை எதிர்த்து நிற்கிற, இந்து மதத்தை எதிர்த்து நிற்கிறவன் தான் பேர் தான் பறையன். இப்போ அது சாதியாக மாற்றப்பட்டது. ஏன் பல்ல நிலங்களை பள்ளங்களை, குழிகளை, நிலங்களை வைத்திருப்பவன் பேர் பள்ளன். பள்ளம்னா என்ன? நிலம் தானே. தாளை மு கருணாநிதினு 5000 ஏக்கர் தஞ்சாவூர் பூரா தேவேந்திர குல வேளாண் மக்களுடைய நிலம் அது. தெற்க தாமிரபரணி ஆற்று படுகை பூரா யாருக்கு சொந்தமானது? பல்லர்களுக்கு சொந்தமானது. பள்ளம் வைத்திருந்தவ பல்லர். தஞ்சாவூர் பக்கம் குழின்னு நிலத்தை சொல்லுவான். குளியர்கள், மாவர்கள், இதெல்லாம் 1000 வருடங்களுக்கு முன்பு இவர்களுக்கு இருந்த பட்டம். இவன் எப்ப இவனுக்கு கொடுக்கப்பட்டவனா இருந்தான்? நீங்க பழனி கோயில்ல இன்னைக்கு வரைக்கும் முதல் மரியாதை தலப்பா கட்டி, முதல் மரியாதை தேவேந்திர குல வேளாளர்கள். அப்ப அவன் எப்படி அவன் எஸ்சி ஆயிருப்பான்? வாய்ப்பே இல்லை. புரிதலே இல்லையா சார்? அதாவதுமா, யாரு எதிரின்னு புரிதல் இல்லை. சங்கி யாரும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியல, சனாதன யாரும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. அப்போ இதுதான் இந்த சதியை உருவாக்கியவர்கள் தான் சங்கிகள்னு சொல்றோம். இது நீங்க எப்படி பிஜேபியை வந்து கார்னர் பண்ணி அது உள்ள வந்திருக்கும்னு சொல்றீங்க சார்? இந்த கட்டமைப்புன்றது 1000 கால வருஷமா இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. 1000 காலமா இருக்கிற ஒரு வருஷத்துல பிஜேபின்றது இப்போ ஒரு 100வது வருஷமே அவங்க இப்பதான் செலிப்ரேட் பண்ணி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி இதுக்குள்ள திணிச்சு இந்த மரணத்துக்கு அவங்க காரணமா இருப்பாங்கன்றது இல்லம்மா. ஒரே சின்னதா ஒரே ஒரு பதில் மட்டும்தான். ரொம்ப நேரம், அரை மணி நேரம்லாம் இந்த திராவிட இயக்கத்தை போல அரை மணி நேரமாக நான் பேசலை. இவர்களால் இந்த இசை பட்டியலை எளிதாக எடுக்க முடியும். யாரால? பிஜேபியால். அப்புறம் எடுக்க மாட்டேங்கிறான். இவர்களால் குத்தப்பட்ட முத்திரையை இவர்கள் தாமா அழிக்கணும். எஸ்சி, பல்லர், பறையர், சக்கிலியர், இந்த பட்டத்தை யார் அழிக்கணும்? இவர்கள் தான் அழிக்கணும். நம்ம கேரளா ஸ்டோரிக்கு போவோம். அப்போ கேரளா ஸ்டோரி என்ன நடக்குதுன்னா, கேரளாவில் அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் யார், கிறித்தவர்கள் யார்? 2 பேரும் சங்கிகளால் விரட்டப்பட்டவர்கள் இந்து மதத்திலிருந்து. அத்தனை ஆட்களையும் அங்கே இருக்க முஸ்லீம் பூரா யார்? சேர மன்னர்கள், சேர நாட்டு குடிமக்கள். அவனை நாயர், நம்பியுதிரி, ஐயர், ஐயங்கார், அத்தனை இந்த சனாதன கும்பலும் அவனை ஒடுக்கப்பட்டவனா, புலையனா, பழியனா, ஈழவனா, அவனை நீங்கள் தள்ளிவிட்ட பிறகு அவன் எங்கே போய் இணைஞ்சிக்கிறான்? முஸ்லீமில் போய் இணைஞ்சிக்கிறான், கிறித்துவனாக மாறிக்கிறான். கேரளாவில் 30% கிறித்துவர்கள்,
30% முஸ்லீம்கள், 30% இந்துக்கள். எங்கே இருந்து போனா? இந்து மதத்திலிருந்து விரட்டப்பட்டவர்கள். இப்போ அங்கே முஸ்லீம்கள் துபாய் போய் அதை ஒரு கேரளாவை ஒரு அரபு நாட்டினுடைய மாநிலமாக மாற்றிட்டான். நல்ல ஒரு செல்வத்தில் கொள்கை ரீதியால். அப்போ அங்கே முஸ்லீம்களும் கிறிஸ்துவர்களும் இந்து மதத்தை எதிர்க்கிறார்கள். அப்போ அங்கே என்ன படம் எடுக்கிறான்? கேரளா ஸ்டோரி. கம்யூனிஸ்ட் மண் அது, படித்தவனுடைய மண் அது. இந்த சங்கி கூட்டம் என்ன பண்ணுறான்? லவ் ஜிஹாத், பெண்களை முஸ்லீமாக மதம் மாற்றி அவர்களை அரபு நாட்டில் இருக்கக்கூடிய பயங்கரவாத இயக்கங்களுக்கு அனுப்புகிறார்கள்ங்கிற ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறான். டேய், நீ இந்து, அவன் முஸ்லீம், நீயே அவனை பற்றி கவலைப்படுற? உன்னுடைய மக்களை பற்றி கவலைப்படுறா? உன்னுடைய மக்களே ஒடுக்கப்பட்டவனா, தாழ்த்தப்பட்டவனா, பிற்படுத்தப்பட்டவனா பிரித்து வச்சிருக்கிற, அவனை கவலைப்படுறா? நீ ஏன்டா? உனக்கு முஸ்லீமுக்கு என்ன சம்பந்தம்? இந்து மக்கள் தானே அவங்க முஸ்லீமாவும் கிறிஸ்டினாவும் கன்வெர்ட் பண்றாங்கன்ற பேச்சு வருது சார். இந்து மதத்தில் ஒடுக்கப்பட்டா அவனை அடிமையாக்கினால், தொட்டால் தீட்டுன்னு சொன்னா அவன் எங்க போவான்? வேற்று மதத்துக்கு போவான். யாரால போறான்? யார் அழுத்தம் கொடுக்குறா? இந்து மதம் தான், இந்து மதத்தில் இருக்கக்கூடிய சங்கி கூட்டம் தான் அழுத்தம் கொடுக்குது. அதனால் அவன் முஸ்லீமாக போயிட்டான். முஸ்லீமாக போய் அவர்களுக்கு ஒரு இறையாண்மை உருவாக்கி கொள்ளுகிறார்கள். நீ அதை பற்றி ஏன் கவலைப்படுற? உன்னை நீ வேண்டாம் தானே விட்டுட்டு போனா. இப்போ உனக்கு அரசியல் வேணும்னா அவங்ககிட்ட போய் வம்பு சண்டை இழுக்கிற. அவனை பற்றி கவலைப்படுவதற்கு உனக்கு உரிமையே கிடையாது. நீ சங்கி, அவன் இஸ்லாமியன். ரெண்டுக்கும் இரு துருவங்கள். அப்போ அங்கே முகமதியை அவன் பெண்ணை லவ் ஜிகாத் பண்ண என்ன, எது செய்தாலும் என்ன? முஸ்லீம்கள் இந்துக்களை காதலித்து திருமணம் செய்தால் இந்து பெண்ணுடைய அறிவும் முஸ்லீம் இளைஞனுடைய அறிவும் யார் வேண்டுமானாலும் திருமணம் செய்து கொள்ளலாம். ஒரு பெண்ணுக்கு 21 வயசு, மகனுக்கு மணமகனுக்கு 21 வயசு, யார் வேணால் கல்யாணம் பண்ணிக்கலாம். 18, 21 யார் வேணால் கல்யாணம் பண்ணிக்கலாம். அங்கே எங்கடா இந்து போய் நொட்டுது? இதே போல் இப்படியே வச்சுக்கோங்க. இது தெலுங்கு மக்கள் ஹைதராபாத் நிஜாமுடைய படைகளில் இந்து பெண்களை பாலியலுக்கு பயன்படுத்தி கொண்டாரு ஒரு கதை எடுறாங்க. அங்கே போய் யார்கிட்ட? இந்த பாகுபலி படம் எடுத்த அதே குழுட்ட, பாகுபலி கதை வசனம் எழுதிய அந்த குழுட்ட போய் 500 கோடி உனக்கு பட்ஜெட். இந்த சங்கி பயலோட ஓட ராஜமௌலி அவர்கிட்ட போய், ராஜமௌலி அப்பா தான் கதை வசன கர்த்தா, போய் எடுறா. ஹைதராபாத் நிஜாமுடைய அந்த புறத்தில் இந்த பெண்கள் இப்படி ஊருக்கு கலவரம் செய்வதுதான் இந்த சங்கி கூட்டத்தை. இந்த முட்டா பயலுக்கு சங்கினா என்னன்னு தெரியல, மக்களுக்கு ஒன்றும் தெரியல. இவனுக்கு தெரிஞ்சது பூரா ஓல்டு மங்கு குவார்ட்ரு, காக்கா பிரியாணி, 500 ரூபா கொடுத்தா ஓட்டு போடுறான் இந்த முட்டா பைய. 6 மாசத்துல எலெக்ஷன் வர போகுது சார். 6 மாசத்துல முட்டா பைய, 6 வருஷம்னாலும் முட்டா பைய, 50 வருஷம்னாலும் முட்டா பைய. தமிழ்நாட்டில் தான் ஓல்டு மங்கு குவார்ட்ரு, மட்ட சரக்கு, காக்கா பிரியாணி, 500 ரூபா கொடுத்தா ஓட்டு போட தயாராக இருக்கான். இவன் எங்கே போய் ஹைதராபாத் நிஜாமையும் கேரளா ஸ்டோரியும் இங்கே கலைப்புலி தானுக்கு 500 கோடி, இதை எங்கே வந்து தெரிஞ்சுக்க போகிறோம்? சரி சார், கேரளா ஸ்டோரிக்கு பினராயி விஜயன் அவர்கள் வந்து குரல் கொடுத்த மாதிரி இங்கே ஏன் கொடுக்கல தமிழ்நாட்டில்? இங்கே தான் திமுக தான் ஒரு லேட்டஸ்ட் சங்கியாக இருக்க. அவன் பழைய சங்கி, இவன் லேட்டஸ்ட் சங்கி. அது என்ன சார் லேட்டஸ்ட் சங்கி? புது நேம்லாம் வைக்கிறீங்க? அதாவது தன்னை அடிக்கடி பச்சோந்தி கலரை மாற்றிக்கும். பச்சை கலரில் போனால் பச்சையாக இருக்கும், மரப்பட்டையில் போனால் மரப்பட்ட கலரில் இருக்கும், கண்டுபிடிக்கவே முடியாது. அதே போல் அந்த கருணாநிதி கும்பல் 1999 பிஜேபியோடு இணைந்து கொண்டு பெரியாருக்கு பிஜேபி கருப்பு சட்டையை கட்டிட்டு காவி சட்டையை போட்டு கிழவனுக்கு கடைசியாக என்ன ஆக்கிவிட்டானுவ? ஆர்எஸ்எஸ் ஒரு சமூக இயக்கம். யார் சொன்னார்? இந்த கருணாநிதி சங்கி தான் சொன்னார். பிஜேபி ஆமா இருந்து என்ன சொன்னார்? ஆர்எஸ்எஸ் ஒரு சமூக இயக்கம். திமுக தொண்டை பூரா காவி சட்டையை போட்டுக்கிட்டு போய் பிரச்சாரம் பண்ணி அந்த இயக்கத்தை வளர்த்துக்குன்னு சொன்னார். யார்? பெரியாரை ஒழித்த கருணாநிதி. இப்படித்தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சங்கி எந்த ரூபத்தில் வந்தாலும் பெரியாருடைய கருப்பு சட்டை எதிர்க்கும்.
ஆனால் இவனை கருப்பு சட்டையே ஒழிச்சு விட்டானுங்க. சார் இப்போ தேசிய விருது குழுக்கள்ல பிஜேபி அரசியல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? பிஜேபி தவிர எவனும் அரசியலே பண்ண முடியாது. இல்ல சார், இது வந்து படம் செலக்ட் பண்றதும் பிஜேபி ஆமா இல்ல, நீங்க ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய அரசியல் அதிகாரங்கள் அத்தனையுமே 1000 வருடங்களாக தீர்மானிப்பதே RSS அமைப்பு தான். எத்தனை வருஷமா இந்தியாவில் தோன்றிய புத்த மதம் இந்தியாவில் அழித்து ஒழித்து நாசமாக்கி அதில் மண்ணெண்ணெயை ஊற்றி ஆசிட்டை ஊற்றி தென்கிழக்கு ஆசியா பூரா எங்கே புத்த மதம் இருக்குது. சீனாவில் இருக்குது, ஜப்பானில் இருக்குது, வடகொரியா, வட வியட்நாம், தென்கொரியா, எல்லா நாட்டிலையும் இருக்குது. இங்கே ஆரம்பித்த இடத்துல என்னடா காணானா, புத்தரையும் கொளுத்தி விட்டான், புத்த மதத்தையும் கொளுத்தி விட்டான், புத்தருக்கான எந்த வரலாறையும் கொளுத்தி விட்டான். அப்போ 1000 வருஷமாக பண்ணுறான் சங்கி கூட்டம். இப்போ செய்யறக்காம ஆள் இல்லாமல் இருக்கான். சரி சார், இந்த கேரளா ஸ்டோரி வந்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம்ல சார். முஸ்லீம் சமூகமாகட்டும் சரி, இல்லை கிறிஸ்டியன் சமூகமாகட்டும் சரி, அவங்களுக்கு இது ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம்ல, அவங்களும் ஏன் சார் அமைதி காக்கணும்? அவங்க தான் பினராயி விஜயன் மூலம் பேசியிருப்பாங்க. வேற என்ன, முஸ்லீம்கள் சொன்னால் இந்து முஸ்லீம் சண்டை வந்துடும். அதனால ஒரு சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சர் அவர் வந்து ஒரு சிகப்பு முதலமைச்சர். சார் நீங்க என்ன இருந்தாலும் சார், இங்க ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்ட் இல்லாத, ஒரு கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட் இல்லாத, ஒரு இந்து ஃப்ரெண்ட் நம்ம பார்க்கவே முடியாது இல்ல சார். ஒரு அம்மா அதை நீங்க சங்கிகள் யாரையும் பிரித்திட முடியாது. நம்ம சங்கிகளை பிரித்து தனியாக வச்சிருக்கோம். இங்க இந்து, முஸ்லீம், கிறித்துவன், ஜெயின, பௌத்த எல்லாம் ஒன்னா தான் இருக்கான். ரம்ஜான் இங்க பிரியாணி கேட்காத ஒரு இந்து ஃப்ரெண்டும் இருக்கு. கிறிஸ்மஸ்னா கேக் சாப்பிடாத ஆளே இருக்க மாட்டான். அதே மாதிரி தீபாவளி அப்படின்னா இங்க ஸ்வீட் சாப்பிடாத ஆள் இருக்க மாட்டான். ஆனா இதையெல்லாம் பிரிக்கிறான் சங்கி. இந்து கடையில் இந்துக்களே பொருட்கள் வாங்குவீர். ஏன்டா அப்ப என்ன அரபு சேர்க்கல இந்துவா? அவன் பெட்ரோல் மோடி கார்ல எந்த பெட்ரோலியா ஓடுது? இந்து கடையில் பொருள் வாங்கினா அவன் பாய் பெட்ரோல் தான் வாங்கி ஓட்டுறான். அப்போ பாய் இல்லையா? இது மதவாதம் என்பது மனிதர்களை பிரித்து இவனோட கொள்கையே கிடையாது. அதனால் அந்த சங்கி கூட்டம் என்ன பண்ணுறான், அரசியல் படுத்துவதற்காக அவர்களை முஸ்லீம்களை இன்னும் ஒரு 50 வருஷத்தில் இந்தியா முஸ்லீம் நாடாகிவிடும். அவர்கள் கருத்தடையே பண்ணுவதில்லை, குழந்தைகளை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். ஏண்டா நீயும் பெற்றுக்க முயற்சி பண்ண. மோடி மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது? மோடி பொண்டாட்டியை விட்டுட்டு போயிட்டாரு, ஆளையா காணோம். வேண்டாம் சார், என்ன வேண்டாம்? மோடி பொண்டாட்டி வேண்டாமா? பிரைம் மினிஸ்டர் பத்தி கமெண்ட் பண்ற அளவுக்குலாம் எல்லாரும் பிரைம் மினிஸ்டர் என்ன இது தேவலோகத்திலிருந்து வந்தாரு. நான் ஓட்டு போட்டு என்னுடைய வரி பணத்தில் வாழ்கிற ஆள் தான் மோடி. கோட்டு 90,000 ரூபா கோட்டு, திங்கிற காலம் 90,000 ரூபா காலம், என்னுடைய வரிப்பணம், நான் கட்டுற வரிப்பணம். ஏழை வாழை கட்டுற வரிப்பணத்தில் தான் மோடி உல்லாச விமானத்தில் போறாரு. இப்போ ஓகே சார், இந்த கேரளா ஸ்டோரியில திருப்பி வரும்போது, இந்த கேரளா ஸ்டோரி இந்த தேசிய விருதுக்கு இவர் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இப்போ அதனால அதை வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்களா? கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. அப்ப என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும்? மக்களிடம் ஒரு செய்திமா, விழிப்புணர்வு தாம்மா. பிஜேபி செய்கிறதை அம்பலப்படுத்துவதற்கு தான் ஒரு சிறப்பு மனிதன் எங்க இருக்காரு, பினராயி விஜயன், கம்யூனிஸ்ட் கட்சி முதலமைச்சர். அவருக்கு தான் உடனடியாக கோபம் வரும். கம்யூனிஸ்ட் என்பதே புரட்சி செய்வது தான். உழைக்கும் மக்களுக்கான தலைவர்கள் தான். அங்க பாத்துட்டு இப்ப கண்டிப்பா இங்க கேட்பாங்க இல்ல சார், இவங்களும் தானே சார் இங்க நீங்க எனக்கு ஓட்டு போடலன்னா பிஜேபி உள்ள வந்துரும்ன்ற ஒரு கான்செப்ட் மட்டும் வச்சுக்கிட்டு தான் இங்க டிஎம்கே செயல்படுது. அவங்களோட ஃபர்ஸ்ட் ஒரு ஐடினரியே அதுதான், நீங்க எங்க ஓட்டு போடலன்னா அவங்க வந்துருவாங்கன்னு. அப்ப இவங்க குரல் கொடுக்கல அப்படின்னும் போது மக்கள் அதை யோசிக்க மாட்டாங்க. மக்கள் இப்ப என்ன பண்ணிட்டான்னா, பிஜேபியோட இவன் மோசமா இருக்கான்னு முடிவு பண்ணி இப்ப எடப்பாடி ஓட்டு போட போறான். பிஜேபி திமுக இரண்டும் பார்த்தா, பிஜேபி அதிமுக ஆட்சிக்கு வந்தால் அஜித் குமார் அடிச்சே கொள்ள மாட்டான். இது ரேஞ்ச் ரோவர் காரில் மூட்டை தூக்குறதுக்கு வந்த கேகே நகர் தனசேகர் பேரன் ஏற்றி கொண்டுட்டு இதெல்லாம் டிராஃபிக் கேஸில் போட்டிருக்கடா, பண்ணை வீட்டில் போய் குஜாலா படுத்துக்கிட்டான். செத்துப்போட உறவினர்கள் 100 பேர் சாலை மறியல் பண்ணுறான். 3 நாள் தொடர்ந்து போராடுறான். அதற்கு பிறகுதான் திமுக அதை கொலை வழக்காக மாற்றுது. இப்போ ஒரு கொலை வழக்காக மாற்றுவதற்கு செத்து போனவனுடைய சொந்தக்காரன் 100 பேர் ஒன்று திரண்டு வர வேண்டியது இருக்குது. அஜித் குமாருக்கு 50 பேர் திரண்டு வந்தால் காப்பாற்றிருக்கலாம். அவன் சொந்தக்காரெல்லாம் ஆம்பளைகளே 50 பேர் கிடையாது. அதெல்லாம் அவன் செத்து போயிட்டான். இப்போ தனசேகரனுடைய பேரன் சந்துரு என்ற சந்திரசேகர்
நீங்கள் ஒரு பெண் பள்ளிக்கூடத்துக்கு எதுக்கு 1 கோடி ரூபாய் காரில் போகிறான்? அவங்க அம்மா கனிமொழி 6 மாதத்துக்கு ஒரு தீக்குளிப்பு வழக்கு இருக்கு. வீட்டை அபகரித்து கொண்டார், 10 கோடி வீட்டை அபகரித்து கொண்டார். அந்த அம்மா இன்னும் வழக்கு தொடுத்துட்டு இருக்கு. யார்? கனிமொழி மீது கமிஷனர் ஆஃபீஸில் 6 மாதத்துக்கு ஒரு கேஸு. 50 கோடி ரூபாய் வீட்டை அபகரித்து, 50 கோடி ரூபாய் வீட்டை அபகரித்து கொண்டாள்னு. தனசேகரன் கவுன்சிலர், நீங்கள் அந்த ஆர்டிஓ கிரவுண்டில் கஞ்சா சாராயா அப்படின்னு ஒரு லாட்டி 2 லாட்டி எல்லா சட்ட விரோதம் நடந்துட்டு இருக்கு. திமுக அடையாளத்தில் ஒளிந்து கொண்டால் எல்லா சட்டவிரோத வேலையும் செய்யலாம். இதெல்லாம் மக்கள் பார்க்குறான்ல. அப்போ என்ன நினைக்கிறான்? பிஜேபி சனாதனத்தை விட இது ஆபத்தானது அப்படின்னு முடிவுக்கு வந்து மக்கள் போகிறான். நேராக போய் எங்கே போகிறான்? எல்லாம் சிலுவம்பாளையம் போகிறான், சேலம் போகிறான். யாருக்கு ஓட்டு போடுறதுக்கு? எடப்பாடிக்கு ஓட்டு போடுறதுக்கு. இதுதான் நடக்கும் சார். கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. கமல் அவர்கள் இப்போ வந்து நாடாளுமன்றத்தில் பேசிட்டு எம்பி பதவி ஏற்றுக்கிட்டு இப்போ இங்கே வந்திருக்காரு. இப்போ அவர் எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை கிரியேட் பண்ணுவாருன்னு நம்ம எதிர்பார்க்கலாம் சார்? இல்லை, நிறையா இனிமேல் லிப் லாக் படங்கள் நிறைய வரும். புது இளம் நடிகைகள். நான் படத்தை பற்றி கேட்கல சார். இல்லை, அவர் எம்பி பதவி எடுத்துட்டு வந்திருக்காருன்னு நான் இவ்வளோ தெளிவாக கேட்கும். இல்லைம்மா, எனக்கு கமல்லாம் டக்குன்னு எனக்கு அந்த ஞாபகமா வருது. அவர் ஒரு அரசியல்வாதியா கட் பண்ணிட்டு போயிடலாம் சார். நம்ம இதெல்லாம் நாங்க போட முடியாது சார். நீங்க என்ன சார், நான் கேட்கிற கேள்விக்கும் சம்பந்தமே இல்லாம இல்ல, எனக்கு அவர் அரசியல்வாதியா பார்க்க தெரியல. மன்மத லீலையை வென்றார் உண்டோ, அதான் ஒரு படமே. மன்மத லீலை தான் அவருடைய முதல் படம், இல்ல 2வது படம், ஏதோ ஒரு படம். நான் கமலை பார்க்கும்போது லிப் லாக் சார். அவர் ஒரு நடிகரா அடையாளப்படுத்திட்டு அவர் இத்தனை வருஷம் கழிச்சு அவர் இப்போ இந்த அரசியலுக்கு வந்திருக்காரு சார். இத்தனை வருஷம் அவரோட அடையாளம் நடிகர் தான் சார். அதனால உங்களுக்கு அவரை பார்க்கும்போதே நடிகரா தெரியுது. அதையோட நீங்க ஏன் சார் இந்த அரசியல் விஷயத்தை இவ்வளோ இந்த மாதிரியான ஒரு விமர்சனம் பண்ணணுமா? இல்லை, எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, நீங்க ஒரு பார்லிமெண்ட் டைகர் வைகோவை விரட்டி விட்டு இந்த லிப்லாக்கை கொண்டு திமுக கொடுத்து விஜய் எங்கெங்கே போகிறாரோ அங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணுவதற்கு இந்த கமல்ஹாசன் தேவைப்படுதுன்னு சொல்கிறார். ஆனால் கமலஹாசன் அப்பா சீனிவாஸ் ஐயங்கார் என்ன சொல்கிறாரு? நான் சிறையில் இருக்கும்போது எனக்கு ஒரு முஸ்லீம் சகோதரன் தான் எனக்கு உதவி பண்ணான். அதனால தான் பிறக்கிற எல்லா குழந்தைக்கும் ஹாசன் வைக்கிறாங்கிறார். யார்? கமலஹாசனுடைய அப்பா சீனிவாஸ் ஐயங்கார். இப்படி ஒரு வரலாறு உள்ள கமல்ஹாசன் இப்போ எங்கே போய் சேர்ந்துருக்காரு? திமுகவில் போய் சேர்ந்துருக்கு. ஆமா சார். அவர் தான் பிஜேபி தான் முஸ்லிம்ஸ்க்கு அகைன்ஸ்ட்ன்றீங்க. அவர் கரெக்டா தானே அப்போ அகைன்ஸ்டா தானே சார் டிஎம்கேக்கு வந்து இது பண்ணியிருக்காரு. இல்லை, டிஎம்கேலையும் நீங்க குறை சொன்னீங்கன்னா இல்லை, டிஎம்கேல ஏன் திமுக அவருக்கு சீட்டு கொடுத்துருக்குன்னா, ஒன்று வைகோவை காலி பண்ணிருச்சு பார்லிமெண்ட் டைகரை. 2வது விஜய் எங்கெங்கே பிரச்சாரத்துக்கு போகிறாரோ அங்கெல்லாம் இவரை பயன்படுத்துவதற்காக ஐயா மு.க. ஸ்டாலின் முடிவு பண்ணியிருக்காரு. நீங்கள் வேணால் பாருங்கள், தேர்தல் அறிவித்த உடனேயும் ஷூட்டிங்கை எங்கே வச்சுக்குவார்? சிக்காகோவில் வச்சுக்குவார். எலெக்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு தான் அங்கே ஷூட்டிங் முடியும். சிக்காகோவிலேருந்து கிளம்பி வருவார். விஜயை தேடுனா விஜய் திமுகவை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிற பொழுது கமல் எங்கே இருப்பார்? சிக்காகோவில் ஆங்கிலேய நடிகைகளோடு குத்தாட்டம் ஆடிட்டு இருப்பார். சார் அம்மா உங்களுக்கு என்ன அப்படின்னா, கமல் மாதிரி உங்களால நடிக்க முடியல, இந்த மாதிரிலாம் வந்து பணம் உள்ள அப்படின்றது உங்களுக்கு அந்த வருத்தம். அதனால தான் நீங்க நான் அப்படிலாம் நடிக்கவே முடியாதுமா. அவரை விட நீங்க நல்லா நடிச்சு காட்டுறீங்களே, எதுக்கு இப்ப இந்த டான்ஸ்? இப்ப நாங்க அதெல்லாம் கேட்கல. நாங்க கேட்கிற கேள்விக்கும் நீங்க நடிக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லை சார். எதை கட் பண்ணி போடணும், எதை போடுறதுன்னு தான் எங்களுக்கு தெரியல. ஏன்னா மக்கள் எங்களுக்கு வந்து எங்களை இது பண்ணிடுவாங்க போல இருக்கு. இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறீங்க நீங்க. இல்லம்மா, மக்கள் தான் நமக்கு ஆசான். அதனால கமல் என்ன பண்ணுவார்? போன தேர்தல் என்ன பண்ணார்? திமுகவுக்கு அல்வா கொடுத்தாரு. இதையெல்லாம் இந்த தேர்தலுக்கும் அவருக்கு எம்பி பதவி கொடுத்து அழகு பார்த்தது திமுகவுக்கு. கண்டிப்பாக இருட்டுக்கடை அல்வா 2 கிலோ வாங்கி உதயநிதிக்கும் ஸ்டாலினுக்கும் கொடுப்பார். அதை சுவைத்து கொண்டே இருக்க வேண்டியதா. தேர்தல் முடிஞ்சிடும், எடப்பாடி முதலமைச்சர் ஆவார். வந்து வாழ்த்து தெரிவிக்க நேரம் எங்கே போயிடுவார்? எடப்பாடி வீட்டுக்கு போயிடுவார். இதுதான் நடக்கும், எழுதி வச்சுக்க. ஃபைன் சார். உங்களோட கணிப்பு எப்படி இருக்குது அப்படின்றத வரப்போகிற தேர்தல் தான் வந்து அது முடிவு பண்ணும். இன்னும் ரொம்ப நாள் கிடையாது, இன்னும் 6 மாதம் தான் தேர்தலுக்கு இருக்குது. இன்னும் என்ன மாதிரியான விஷயங்கள், இந்த அரசியல் களம் எப்படி மாறப்போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நிறைய விவாதிப்போம் சார். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.